ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ராமகிருஷ்ணாய. நம் குரு மகராஜ் நேரடி சீடரான சுவாமி நிரஞ்சனானந்தாஜி மகராஜ் அவர்களின் இந்த ஜெயந்தி நன்னாளில் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். விழாவின் தொடக்கமாக நம் மும்மூர்த்திகளின் அருளையும் ஆசியையும் பெற வேண்டி ஆரத்தி மற்றும் வழிபாடு. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வாம் பிரணமாமி முஹுர்முஹுः. நமः ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித்சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நம் தவத்திரு செயலர் சுவாமிஜி அவர்களையும் மற்றும் உள்ள சாது பெருமக்களையும் 3 கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் பெருமக்களையும் எனது அருமை மாணவ செல்வங்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம்முன் ஆன்மீக சொற்பொழிவாற்ற சுவாமி சாக்ஷி ரூபானந்த மகராஜ் அவர்களை பத்மபாதம் பணிந்து அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. யதாக்னேர்தாயிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதாய சர்வவித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் பிரணமாம்யஹம். நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித்சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. My Sastanga pranams to Holy Trio and all the sadhus presented here, and my dear namaskars to all the staff members and students. So today is the holy day. We are celebrating here Swami Niranjanji Maharaj's Janmatithi, and we call as a birthday of Swami Niranjanji Maharaj. So I will speak with mixing with both English and Tamil. In earlier days, we don't have much recorded orations about Swami Niranjanji Maharaj, because since he was born in a very one small village, so he born in 1862. Swamiji born 1863. Swami Niranjanji Maharaj born in 1862. Because since it is village, there is no recorded things. Probably they used to tell Shravana Masa. Shravana Masa Purnima. Shravana Masa, that Purnima. Today is Purnima. So Raksha Bandhana day they used to celebrate in all over North India and other places. And Swami Niranjanji Maharaj, his pre-monastic name is Niranjan, Nitya Niranjan Ghosh. His father name is Ambika Charana Ghosh, and we don't have any recorded things about his mother. After his childhood days, Swami Niranjanji Maharaj later shifted to Calcutta, Ayartola. Place name is Ayartola. He studied his higher education in his uncle's house. அங்கே அவர் அந்த அங்கிள் வீட்டில் படிக்கும்போது
அந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கும்போது அவருக்கு அவர் சில ஆன்மீக வழக்கத்தில் தொடர்பட்டிருக்கிற சில நண்பர்கள், அவங்க அங்கிளோட இருக்கிற நண்பர்களை கான்டாக்ட் வரும். அதில் ஒருத்தர் பேரி சந்தனி. அவர் முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அது ஒரு மாதிரி ஒரு கேம், கோஸ்ட்னா அந்த பெய்யன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒருத்தர் மேலே ஆஹ்வானம் பண்ணி அதன் மூலமாக அவங்கள என்ன யார் என்ன நோயால் இருந்தவங்களையும் என்ன குணப்படுத்துறதில்ல, அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து ப்ராக்டிஸ். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் நிரஞ்சனஜி மகாராஜ் கூட இனிஷியல் டேஸில் அந்த மாதிரி ஒரு சின்ஸு அவங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப வில் பவர். நிரஞ்சனஜி மகாராஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஹைட்டு, டால் அண்ட் ஹேண்ட்ஸம். அவர் ஃபோட்டோ பார்த்தா தெரியுது, இங்கே அங்கே இருக்குது பாரு சுவாமி நிரஞ்சனஜி மகாராஜ். ஸோ அவர் வெரி டால், ஹைட் அண்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் இன் ஹிஸ் ப்ரீமோனஸ்டிக் டேஸ். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை இந்த மாதிரி தட்சிணேஸ்வரத்தில் ஒருத்தர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரன் இருக்கார். ஸோ அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க அவங்க அந்த பேரிச்சந்த் அந்த குரூப் எல்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம ஒரு நாள் போயிட்டு இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய சொல்கிறாங்க, அவர் மேலே இந்த ஒரு மஸ்மரைஸ் பண்ணி மஸ்மரைஸ் பண்ணி அவர் மேலே அந்த கோஸ்ட்டை ஆஹ்வானம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே போகிறதுக்கப்புறமா அந்த பேரிச்சந்தன் அவர் ரொம்ப ட்ரை பண்ணுவார் ஸ்ரீராமகிருஷ்ணன் மேலே அந்த மாதிரி அவர் ஆஹ்வானம் பண்ணும்போது. பட் என்ன பண்ணக்கூட, பிகாஸ் ஸ்ரீராமகிருஷ்ணா கண்ட்ரோல்டு இஸ் ஆல் பவர், சென்சஸ் என்ன பண்ணக்கூட அவர் மேலே பண்ண முடியல. அப்போ என்னாச்சு, பேரிச்சந்தன் அவர் தோற்று போயிடுவார். தோற்று போனதுக்கப்புறமா அப்போ தான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கூட இருந்தவங்க பல பேர், அவர் கூடவே இருந்த சில பேரர்கள் எல்லாம் அதெல்லாம் பார்ப்பங்க. பார்த்ததுக்கப்புறமா இவர் மிகப்பெரிய ஆன்மீக வாழ்க்கையில் சிறந்தவர் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு வர நம்பிக்கை வரும். அது ஆனதுக்கப்புறமா நிரஞ்சனானந்தி மகாராஜ் கூட அதை பார்த்து அன்றைக்கி தான் அவர் மேலே அந்த ஒரு அட்ராக்ஷன் வரும் ஸ்ரீராமகிருஷ்ணன் மேலே. அது ஆனதுக்கப்புறமா தொடர்ந்து அங்கே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு தடவை சுவாமி நிரஞ்சன் ஒரு நாள் தட்சிணேஸ்வருக்கு போவார். போனதுக்கப்புறமா அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், பாரு இந்த சின்ன வயசில் உனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பர்க்கமெல்லாம் வந்தது. இது ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் கோஸ்ட்டுன்னு யோசிச்சுட்டு இருந்தால் நீ கூட ஒரு நாள் பெய்யன்னு யோசிச்சுட்டு இருந்தால் ஒரு நாள் நீ கூட பெய்யாயிடுவே. அதனால தான் அதை விட்டு கடவுளை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம உள்ள கூட அந்த கடவுளோட இருக்கிற குணங்கள் எண்ணங்கள் எல்லாம் நமக்கு கூட வருமோ. அதன் மூலமாக மனித ஜீவனத குறிக்கோளம் என்னென்னா இறைவனை அடையிறது, அது நம்ம சாதிக்க முடியும்னு சொல்லி சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் நிரஞ்சன் மகாராஜ் சொல்லுவார். ஸோ இப்படியே சில காலகட்டங்களெல்லாம் ஓடுமோ. அதானதுக்கப்புறமா நிரஞ்சன் மகாராஜ் அடிக்கடிக்கு தட்சிணேஸ்வருக்கு போவார். ஒரு நாள் யார் தட்சிணேஸ்வருக்கு போனால் கூட அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லாருக்கும் சொல்லுவார், என்னென்னா நீ திருப்பி வா கம்மகேன்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லாருக்கும் சொல்லுவார். அப்போ நிரஞ்சன மகாராஜ் கூட நீ திருப்பி வான்னு சொல்லுவார். அவர் இந்த மாதிரி ஒரு அன்போடு பேசுகிறவங்கள பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகும். அதானதுக்கப்புறமா நிரஞ்சன் மகாராஜ் ஒரு நாள் ஈவினிங் போவார். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் நிறைய அந்த பக்தர்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த கீர்த்தனையில் நடந்திருக்கமோ அந்த உபநேசம்பில். அது ஆனதுக்கப்புறமா நிரஞ்சன் மகாராஜ் பார்த்த உடனே ஸ்ரீராமகிருஷ்ணர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா போய் அவரை அந்த இது பண்ணி அவருக்கு சொல்லுவார், பாரு ஆல்ரெடி நிறைய நாள் கலந்து போயிடுச்சு, இப்படியே நாளுக்கு அப்புறம் நாள் போனதான் நீ எப்போ கடவுள்னு பார்க்குறது. அதுக்காக ஆன்மீக வாழ்க்கையத்தில் நீ தொடர்ந்து ஆன்மீக சாதனைகளை செய்யணும்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்போடு சொல்லுவார்.
அது நிரஞ்சன் மகாராஜுக்கு ரொம்ப ஒரு டீப்பாக ஒரு டச் ஆகும். அப்போ அதன் மூலமாக ஒரு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வரும். இன்னொரு தடவை ஸ்ரீராமகிருஷ்ணக்கிட்ட நிரஞ்சன் மகாராஜ் போயிருக்கும்போது ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன பண்ணுவார்னா, புதுசாக யார் வந்தால் கூட அவர் என்ன பண்ணுவார், சில சிம்பல்ஸ் பாடியில் அவர் கை தொடுறது, இல்லை அவர் நாக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறது, இல்லை அவர் என்னென்னா அதன் மூலமாக அவர் ஆன்மீக வாழ்க்கைக்கு சேர்ந்தவராக எப்படின்னு அவர் கண்டுபிடிப்பார் ஸ்ரீராமகிருஷ்ணன். அப்படி சுவாமி நிரஞ்சனானந்த மகாராஜ் கூட அதெல்லாம் ஒரு மாதிரி செக் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அன்றைக்கி ரொம்ப நைட் ஆகிடும். ஆனதுக்கப்புறமா அவர் சொல்லுவார், இல்லை இன்றைக்கி நைட்டு நீ இங்கே இரு, இல்லை அங்கே வீட்டில் சித்தப்பா இல்லை எனக்காக காத்திருப்பாங்க, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டே ஆகணும்னு சொல்லி சுவாமி நிரஞ்சனானந்தஜி மகாராஜ் சொல்லி வீட்டுக்கு போவார். இன்னொரு நாள் இதே மாதிரி தட்சிணேஸ்வருக்கு வந்திருக்கும்போது ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருக்கு இந்த நாக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் சில பல விதத்தில் மந்திர தீட்சை கொடுக்குறது உண்டு எல்லாருக்கே. அதில் ஸ்ரீராமகிருஷ்ணர் சில பேருக்கு இந்த நாக்கு இருக்கல, நாக்கு மேலே ஒரு மந்திரம் விளைப்பார். ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் யார் இவன் வர, இந்த பையன் யார், இவன் பேர் நிரஞ்சன், பட் இவன் யார், எங்கேருந்து வந்திருக்கான் என்னன்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒருத்தர் பார்த்தாருன்னா அவருக்கே அவர் முன்னாடியே பின்னாடி இருக்கிறது எல்லாமே அவர் சொல்லுவார். அதே மாதிரி நிரஞ்சன் மகாராஜ் பற்றி கூட அவருக்கு முன்னாடியே ஒரு விஷன். என்ன விஷன்னா, அவர் ஒரு வாட்டி அந்த ஸ்ரீராமகிருஷ்ண கனவில் ஒரு லூமினஸான ஒரு பையன் போ அண்ட் ஏரோவோட விளையாடிட்டு இருப்பான். அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, இவன் சாமானியமான பையன் கிடையாது, இவன் ஸ்ரீராமரை அம்ச பார்ஷியல் பார்ட் ஆஃப் ஸ்ரீ ராமச்சந்திரா అని சொல்லி அவருக்கு தெரிய வருது. அதுபோக இப்போது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஈஸ்வர கூட்டீசனே. ஈஸ்வர கூட்டீசன்னா அதில் முக்கியமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் 16 பேர் நேரடி சீடர். அந்த 16 பேர் நேரடி சீடரில் 5 பேர் ஈஸ்வர கூட்டி என்னென்னா அவங்க ஆல்ரெடி தி டோன்ட் ஹேவ் எனி கர்மா. எப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வருவான்னா அவனுக்கு அந்த கர்ம பந்தனை இருந்த மட்டும்தான் திருப்பி பிறந்து வருவான். இவருக்கு இந்த ஈஸ்வர் கூட்டி அவங்களுக்கு சாமானியமாக நம்ம மாதிரி இந்த மனிதர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க இந்த லோக கல்யாணத்துக்காக, லோகத்தில் இருக்கிற மக்களுக்காக, லோகத்தில் இருக்கிற மக்களை உத்தாரத்துக்காக திருப்பி பிறந்து வருவார். எப்போ எந்தெந்த காலகட்டத்தில் தேவைப்படுமோ அந்த காலகட்டத்தில் அவதாரம் எடுத்துகிட்டு வரும்போது, கடவுள் அவதாரம் எடுத்துகிட்டு வரும்போது அவர் கூட இந்த ஈஸ்வர கோட்டீஸ் அவர் அந்தரங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் அந்த அவதாரம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கூட வருவாங்க. அந்த மாதிரி 5 பேர் ஈஸ்வர கோட்டீஸு ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார். அதில் சுவாமி விவேகானந்தர், சுவாமி பிரம்மானந்தர், சுவாமி நிரஞ்சனானந்தர், சுவாமி யோகானந்தர், சுவாமி பிரேமானந்தர், 5 பேர் இந்த ஈஸ்வர கூட்டு. அதில் சுவாமி நிரஞ்சனானந்தர் ஒருத்தர். ஸோ அதுக்காக ஸ்ரீராமகிருஷ்ணன் எப்போவும் சொல்லுவார், நிரஞ்சன இஸ் ஏ கைட்லெஸ் பாய்னா அவனுக்கு உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் எதுவுமே கிடையாது. இப்போ சாமானியமாக என்னென்னா சில பேர் மனசில் ஒன்று வச்சுருப்பாங்க, வெளியே ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இவன் வெரி சிம்பிள் பாய், கைட்லெஸ் பாய். அவங்க எது இருந்தால் கூட அப்படியே நேரமாக அந்தந்த சமயத்தில் எது தேவைப்படும் அப்படியே நேரமாக சொல்லுவான், உண்மையே இருப்பான், நேர்மையே இருப்பான்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணன் எப்போது பாராட்டுறது உண்டு. யாருன்னு பாராட்டுவார்? நிரஞ்சன் மகாராஜ், நித்ய நிரஞ்சன் கோஷ். ஸோ இப்படி ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் கூட இருந்த சீடருக்கு ட்ரைனிங் பண்ணுவார். அதில் முக்கியமாக 2 விதமாக ட்ரைனிங் சொல்லுவார். முதல்ல என்னென்னா இல்லறத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு அது ஒரு விதமான ட்ரைனிங். ஏன்னா அவங்க இல்லறத்து வாழ்க்கையை பற்றி யோசிக்கணும், அது கூடவே ஆன்மீக வாழ்க்கையில் கூட முன்னேறணும். அதனால தான் அவருக்கு ஒரு விதமான ட்ரைனிங் உண்டு, அந்த ஆன்மீக உபதேசங்களில் கொடுப்பார். அதே மாதிரி யார் இன்னும் கல்யாணம் ஆகலையோ, அவரை சீடர் இருக்கிறோ,
இன்னர் சர்க்கிள் டிவோட்டிஸ். அவರಿಗೆ ಶ್ರೀರಾಮಕೃಷ್ಣರು ಇನ್ನೊಂದು ವಿಧமான அவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை ಅದರ கூடவே நெக்ஸ்ட் லைஃப் ரினன்சியேஷன் தியாகம் இதை பற்றி எல்லாம் சொல்லுவார். அவங்களுக்கு அதிகமாக அந்த ஆன்மீக வாழ்க்கையில் சாதனை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அந்த தேவை இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனை அதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார். அதுக்காக அவருக்கு இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது மேக்ஸிமம் தனியாகவே இருக்கும். அப்புறமா ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், இந்த உலகத்தில் மனிதருக்கு கடவுளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு நிரஞ்சன் மகாராஜுக்கு வர வாட்டி சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இப்போ மனிதருக்கு நீ 99 நல்லது சேர்ந்தால் கூட ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிக்காதது ஏதோ ஒன்று சேர்ந்துடுவேன். பட்டு அந்த டைமில் மனிதர் இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 99 மறந்துடுவாங்க. நீ எந்த தப்பு பண்ணியிருக்கியோ அதுதான் மனசில் வச்சுப்பாங்க. பட்டு கடவுள் அப்படி கிடையாது. கடவுள் என்னென்னா நீ 99 பாவங்கள் பண்ணியிருந்தால் கூட கடவுளுக்காக கடவுளுக்கு பேருக்காக கடவுளுக்கு காரியத்துக்காக நீ ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தால் கூட உன்னை கடவுள் காப்பாற்றுவார், உங்கள் மேலே கடவுளை அருள் காட்டுவார்ன்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணர் நிரஞ்சன் மகாராஜ் சொல்லுவார். அப்புறமா ஒரு இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 நாள் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்குறதுக்கு நிரஞ்சன் மகாராஜ் வரமாட்டாங்க. அது ஆல்ரெடி நான் அதை பற்றி சொன்னேன். ஏன் நீ இப்படியே இருந்தால் எப்படி நீ அந்த ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணர் நிரஞ்சன் மகாராஜ் சொல்லுவார். அது ஆனதுக்கப்புறமா 1884 அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் இதே மாதிரி அவங்களுக்கு தொடர்ந்து வந்திருக்கிற சீடர்கள் எல்லாருக்கும் அந்த ஆன்மீக வாழ்க்கை பற்றி ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி முன்னேறது இந்த மாதிரி ஒரு அந்த சீடர் எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அது ஆனதுக்கப்புறமா ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு தொண்டை நோய் வந்ததுக்கப்புறமா அவர்னா ஷாம்புக்கூரனை ஒரு அந்த கல்கத்தாவில் இருந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவியாகும்னு சொல்லி ஷாம்புக்கூருக்கு அவர்னா அழைத்து போவாங்க. அந்த இடத்துல ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்குமோ அந்த கிராமத்தில். இது தட்சிணேஸ்வரனது இப்போ நீங்கள் பார்த்தா சிட்டியில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஐதர் புல்லட் காட்டில் இல்லை போட்டில் இல்லை நடந்து போகணும் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் ஷாம்புக்கூருக்கு அவர்னா அங்கேருந்து அழைத்து போவாங்க. அப்போ அந்த இடத்துல நிரஞ்சன் மகாராஜ் அவர் என்ன பண்ணுவார், அங்கே வீட்டிலேருந்து விட்டு வந்துடுவார். ஸ்ரீராமகிருஷ்ண சேவைக்காக எப்போவும் அங்கேயே இருப்பார். ஒரு நாள் இந்த மாதிரி என்ன இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்போ அந்த டைமில் நிறைய பேர் பக்தர்கள் வர்றதுனால அந்த ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி ஸோ கேட் கீப்பர்னு இருப்பார் ஒருத்தங்க. அவர் தான் சுவாமி நிரஞ்சனானந்த்ஜி மகாராஜ். ஸோ அந்த டைமில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குமா. 1884 சைத்தன்ய லீலானே ஒரு ட்ராமா, கிரீஷ் சந்திர கோஷ் அவர ட்ராமா கம்பெனியில் ஒரு சைத்தன்ய லீலானே ஒரு ட்ராமா நடக்கும். அதில் சைத்தன்ய பாட்டு பண்ணுறவங்க ஒரு பெண்மணி, உங்கள் பேர் வினோதினி. ஸோ ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பார்க்குறதுக்கு யாருன்னு விட மாட்டாங்க. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபாரினர் வேஷத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு தர்ஷனம் ஆனதுக்கப்புறமா ஸோ ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்போ அந்த பெண்மணியை பார்த்து ஸோ முன்னாடியே ஆல்ரெடி பாராட்டியிருப்பார் அந்த சைத்தன்ய லீலா ட்ராமத்தில். எப்படி அந்த நிரஞ்சனானந்த்ஜி மகாராஜ் தெரியாமல் இந்த இன்சிடெண்ட் எப்படி என்ன சொல்லுதுன்னா, நிரஞ்சனானந்த்ஜி மகாராஜ் தெரியாமல் எப்படி அந்த அங்கே மாறு வேஷத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் தர்ஷனம் பார்த்ததுக்கப்புறம் போவாங்க. பட் ஸ்ரீராமகிருஷ்ணர் கண்டுபிடிச்சிடுவார் யார் வந்ததுன்னு. இது நிரஞ்சனன் மகாராஜுக்கு தெரியும் சொல்லுவார். அப்புறம் இது ஒரு இன்சிடெண்ட். இது ஆனதுக்கப்புறமா அங்கே
ஷாம்புக்கூரில் இருந்த இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னும் சரியாகாது. ஏன்னா அந்த ஒரு சிட்டியில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கிற ஒரு இடம் வேண்டுமென்னு சொல்லி சுவாமி நிரஞ்சன்ஜி மகாராஜுக்கு அங்கேருந்து காஷிப்பூர் கார்டனுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ காஷிப்பூர் கார்டனு நீங்கள் பேலுமோட்டு போயிருக்க வந்த பசங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காஷிப்பூர் கார்டனில் அப்போ சீடர் எல்லாம் இருந்த சீடரில் முதலாவது மாடியில் ஸ்ரீராமகிருஷ்ணர் ரூம் இருக்கும், கீழே அன்னை சாரதா தேவி சில பக்தர்கள் எல்லாம் இருப்பாங்க. முதலாவது மாடியில் இருக்கும்போது இவங்க எல்லாம் மாறி மாறி ரொட்டேஷனாக எல்லா சீடர்களில் சேர்ந்து ரொட்டேஷனாக 24 hours அவர் சேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் எப்படி அந்த அன்பு குருவின் அன்பு சீடர் மேலே எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஒரு நாள் நிரஞ்சன் மகாராஜ் அப்புறம் சில சீடர் எல்லாம் சாயந்தரம் டைம் அங்கே ஒரு பாம் ட்ரீ இருக்கு, அந்த பாம் ட்ரீயில் போய் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி போவாங்க. போகும்போது சடனாக சாரதா தேவி பார்ப்பார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த டைமில் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு நடக்க முடியதில்லை. இங்கே படுத்திருக்கும்போது ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு இப்படி நகர கூட முடியாது. அந்த நிலைமையில் ஸ்ரீராமகிருஷ்ணர் இருக்கும்போது ஒரு நாள் அந்த நாள் சாரதா தேவி பார்ப்பார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கிடுகிடுன்னு ஓடிட்டு இருப்பார் அந்த ஸ்டேர் கேஸ் இறங்கிட்டு. அப்புறமா திருப்பி அதே மாதிரி வருவார். வந்ததுக்கப்புறம் சாரதா தேவி கேட்பார், ஏன் இவருக்கு ஆச்சரியமாகும், ஏன் இவருக்கு இந்த சைட்லேருந்து இந்த சைடு இங்கே நகரவே முடியாது, எப்போவோ ஒருத்தர் கூடவே இருக்கணும், அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவரு இன்றைக்கி ஏன் இப்படி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி வந்தும்போது சாரதா தேவி ஸ்ரீராமகிருஷ்ணன் கேட்கும்போது அப்போ சொல்லுவார், நீ பார்த்தியா, சரி இது யாரையும் சொல்லாது அந்த சொல்லி சொல்லுவார். பாரு நிரஞ்சன் அப்புறமா சில சீடர் எல்லாம் இந்த மாதிரி அந்த பாம் ட்ரீ கடை போயிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன், எனக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்னேக் கோப்ரா அந்த நாகப்பாம்பு இருந்தது, அது இந்த சீடருக்கு ஏதோ பாதிக்கப்படுமோ அதன் மூலமானு சொல்லி நான் அதனால தான் அவங்க போகிற வழி இல்லாமல் வேறு வழியில் போய் அந்த பாம்பை நான் துரத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பாம்புக்கு சொன்னேன், அடுத்தது எப்போவும் இந்த இடத்துக்கு நீ திருப்பி வராது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்தேன், இது யாரையும் சொல்லாதன்னு ஸ்ரீராமகிருஷ்ணன் சாரதா தேவிக்கு சொல்லுவார். ஸோ இப்படி ஒரு அன்பு ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு அவங்கள சீடர் மேலே இருந்தது. இன்னொரு இன்சிடெண்ட்டு குரு பக்தி பற்றி ஒரு இன்சிடெண்ட் சொல்லி என்ன லெக்சர் முடிக்கிறேன். ஒரு வாட்டி இது இன்னும் ஸ்ரீராமகிருஷ்ணர் தக்ஷிணேஸ்வரில் இருக்கும்போது அப்போ நிரஞ்சன்ஜி மகாராஜ் அவர் டெய்லி கல்கத்தாலேருந்து தக்ஷிணேஸ்வர் போகும்போது நான் அப்போவே சொன்னேன், சில பேர் அந்த ஃபெரி போட்டு மூலமாக போவாங்க. போகும்போது ஒரு தடவை போயிட்டுருக்கும்போது அந்த போட்டில் உட்காந்துருக்கிற சில பேசஞ்சர்ஸ் அந்த ஊர் மக்கள் இருப்பாங்கள, அவங்க ரொம்ப ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பேசுவாங்க. அவர் இந்த மாதிரி தக்ஷிணேஸ்வரத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் ஆன்மீக வாழ்க்கையில் சிறந்தவர், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப ஒரு கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நிரஞ்சன மகாராஜ் அதுன்னு எதிர்த்து நிற்பார், சொல்லுவார் ஃபஸ்ட்டு, அப்படிலாம் பேசக்கூடாது அதுன்னு சொல்லி ஸ்டார்டிங் சொல்லுவார். அவங்க கேட்காம இருக்கும்போது உட்காந்துருக்கிற நிரஞ்சன மகாராஜ் அப்படியே எதிர்த்து நிற்க அந்த போட்டை ஷேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார். கடைசியில் அங்கே இருந்தவங்க எல்லாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமா அதுன்னா அவங்களெல்லாம் மன்னிச்சுட்டு போவார். இது ஸ்ரீராமகிருஷ்ணனுக்கு தெரியப்படும் இந்த இன்சிடெண்ட்டு. அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், சரி அவங்க ஏதோ பேசிட்டு போவாங்க, பட் ஏன் நீ இந்த மாதிரி பண்ணியா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லும்போது, இல்லை அவர் என்னை முன்னாடி உங்களை பற்றி சொல்லும்போது எனக்கு தாங்க முடியல, இதே மாதிரி எல்லோரும் கூட அவங்கவுங்க குரு மேலே பக்தி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியுமென்னு சொல்லி இது நமக்கு ஒரு இன்சிடெண்ட்டு. இதோட என்ன உபன்யாசம் முடிக்கிறேன். ஜெய் ராமகிருஷ்ணா.
மாணவர்களுக்கு சிறப்பானதொரு சிந்தனையை தூண்டும் கருத்துக்களை தனது சொற்பொழிவு மூலம் நமக்கு அளித்த சுவாமி சாக்ஷி ரூபானந்தஜி மகராஜ் அவர்களுக்கு பத்மபாதம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விழாவின் அடுத்த நகர்வாக தற்பொழுது நம்முன் ஆன்மீக சொற்பொழிவாற்ற சுவாமி தத்பிரபானந்தஜி மகராஜ் அவர்களை பத்மபாதம் பணிந்து அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ரித்வா பிரணமாமி முகுர்முகு. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். ஜெயராம் கிருஷ்ணா. அப்பா, ராமகிருஷ்ணா பேரை சொல்லி கொஞ்சம் உங்களை உழுப்பி நிமிர்ந்து உட்கார வைக்க வேண்டியிருக்குல்ல. இப்போ ஏற்கனவே நம்ம மகாராஜ் அழகாக கன்னடா, தமிழ், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜும் கலந்து பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பி நான் அதே இன்சிடெண்ட்டும் ஒரு சிலது வரலாம். இன்றைக்கி யாரோட ஜெயந்தி? ஸ்ரீமத் சுவாமி நிரஞ்சனானந்தஜி ஜெயந்தி. அவர் பேசும்போது சொன்னார், நிரஞ்சனானந்தஜி நல்ல உயரமாக இருப்பார், பெரிய கண்கள், அழகாக இருப்பார், வாட்ட சாட்டமாக இருப்பார், நல்ல பாடி பில்டர். பாடி பில்டர்னால் தோல் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இது ஸ்ட்ராங்காக இருக்காது. இங்கே நம்ம ஹோமில் நிறைய பேர் இந்த பாடி பில்டராக இருப்பாங்க, பார்க்குறேன் நான். அவர் ராஜர்ஹாட் விஷ்ணுபூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கார். மேல் படிப்புக்காக கல்கத்தா வராரு. அக்ரிதோலா அப்படின்ற இடத்துல கல்கத்தாவில் வந்து தங்குறாரு, அவங்க மாமா வீட்டில் வந்து தங்கும் பொழுது அங்கே ஒரு குரூப்பு மாய மந்திரம் பண்ணுறவங்க, பேய் ஓட்டுறவங்க, இல்லை குறி சொல்கிறவங்க. நம்ம ஊரில் குறி சொல்கிறவங்கள பார்த்துருப்பீங்க, கிராமத்தில் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, போய் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன பிரச்சனைனாக்கா அந்த பொம்பளையோ இல்லை ஆம்பளையோ இருப்பாங்க, அவங்க மேலே சாமி வந்துடும். அது ஆமாம் அவங்க வீட்டில் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சாமி வந்து சொல்லுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு கும்பல். அந்த கும்பல்கிட்ட நிரஞ்சன் அப்படியே மாட்டிக்கினான். நிரஞ்சன் ரொம்ப தூய்மையான மனசு, கள்ளங்கபடம் இல்லாத மனசு. அது மாதிரி மனசுக்குள்ளே ஈஸியாக பேய் பிசாசு ஆவியெல்லாம் வர வச்சிடலாம். அந்த பையன் இந்த குறி சொல்கிற குரூப்பு நிரஞ்சனை கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டு அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் கொடுத்து எந்த ஆவி வரணும்னு சொல்லி அவங்க மந்திரப்படுறாங்களோ அந்த ஆவி உடனே நிரஞ்சனுக்குள்ளே வந்துடும். வந்துட்டு இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லும். ஒரு வாட்டி அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க, கல்கத்தாவில் ராமகிருஷ்ணர் ஒரு பூஜாரி இருக்கார், அவருக்கு நிறைய ஆன்மீக சக்தி இருக்கா. அவருக்கு மந்திரம் போட்டு அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை வசியம் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் பவரை நம்ம வர வச்சுக்கணும். வர வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு பேரு புகழெல்லாம் இருக்கும், ஊரில் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு நினச்சி அந்த பேயோட்டுற குரூப் என்ன பண்ணுறாங்க, நேராக ராமகிருஷ்ணரை பார்க்க போகிறாங்க தட்சிணேஸ்வரத்துக்கு. அப்போ அவர் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் உலாவ போயிருக்கார். அங்கேயே போகிறாங்க. போனோடனே ராமகிருஷ்ணர் யாரை பார்த்த உடனே புரிஞ்சுப்பார், இது எப்படியாப்பட்ட குரூப்பு, எதுக்கு வந்திருக்கு. பார்த்த உடனே என்னப்பா வேணும்னு, நாங்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயம் நல்லது பண்ண போகிறோம். என்ன பண்ணோம், நீங்கள் உட்காருங்க எங்கேயாவது. சரி, பக்கத்துலேயே எதுமல்லிக்கோட வீடு இருக்குது, அங்கே போய் ஹாலில் அவரை சேரில் உட்கார வச்சிட்றாங்க. ராமகிருஷ்ணரை உட்கார வச்சுட்டு, எதுக்க இந்த பேய் ஓட்டுற கும்பல் ஆ ஓ மா ஓம் க்ளீம் தலையாட்டி கைகால் ஆட்டி என்னமே பண்ணுறாங்க ராமகிருஷ்ணருக்கு எதிர்க்க.
உடனே ராமகிருஷ்ணன் அப்படியே மயங்கிடுவார், அம்மாள் அவர் சக்தியெல்லாம் எடுத்துக்கலான்ட்டு. ஆனால் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, பண்ணுன்னு நல்ல மந்திரம் போடு, நல்ல மந்திரம் போட்டு சிரிச்சுக்கினே இருக்கார். ராமகிருஷ்ணருக்கு ஒன்றுமே ஆகலை. அப்புறமா மந்திரம் போடுறவங்க 1 மணி நேரம் இது மாதிரி ஓம் கிளீம்னு என்னென்னமோ கையை காலாட்டி டான்ஸ் எல்லாம் ஆடி பார்த்தாங்க, என்னென்னமோ மந்திரம் போட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ராமகிருஷ்ணன் ஒன்றும் பப்பு வேகலை. அப்புறமா ராமகிருஷ்ணர் சின்ன இருக்கார், என்ன முடிஞ்சதா அப்படின்னு. முடிஞ்சு சாமி, நீங்கள் ரொம்ப மன வலிமை மிக்கவர், நீங்கள் கடவுளோட அம்சம் பொருந்தியவர், உங்களை ஒன்றும் செய்ய முடியல, நாங்கள் தோற்று போயிட்டோம், விடுங்க நாங்கள் ஓடி போகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டார். அந்த குரூப்பில் நிரஞ்சன் குரு மகாராஜ் பார்க்குறாரு, டேய் தம்பி நீங்கள் வா. நிரஞ்சனை பார்க்குறாரு, டேய் நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கு ஈஸியாக தெய்வீக சக்தி வரும், ஆன்மீகம் வரும், நீ இன்னொரு நாள் தனியாக வந்து என்ன பாரு அப்படின்ட்டு. ராமகிருஷ்ணர் சொன்னது இவன் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியுது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு நாள் தனியாக வரா, ராமகிருஷ்ணர் போய் பேசுகிறாரு. பேசிட்டு இவனுக்கு ஆன்மீகத்தில் ஆசை வந்துடுது. ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னாக்கா டெய்லி சாமி கும்பிடலாம், ப்ரேயருக்கு போகலாம், நிறைய மந்திரம் சொல்லலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால் கடவுள் கிருபை உங்கள் மேலே நிறையா இருக்கும். பிடிக்குதோ இல்லையோ, சாமிக்கு முன்னாடி நின்று காலையிலலாம் பார்த்தா நிறையா மந்திரம் சொல்கிறீங்க, ஈவினிங் நிறையா பக்தி பாடலாம் ஸ்தோத்திரமெல்லாம் சொல்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நிறைய மந்திரம் சொல்கிறீங்க, பகவத்கீதை சொல்கிறீங்க. இதுமெல்லாம் பண்ணும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அசுத்தமான எண்ணங்கள் போயிடும், நம்ம தூய்மையானவர்களாகிடுவோம். தூய்மையானவர்களாக இருந்தாக்கா உள்ளுக்குள்ளே கடவுள் பிரகாசமாக இருப்பார். கடவுள் எங்கேயாவது ஒரு அசுத்தமான இடத்துல வந்து உட்காருவாரா? உங்கள் பாத்ரூமுக்குள்ளே வந்து உட்கார முடியுமா? நீ போவியா? நான் படிக்க போகிறேன், பாத்ரூமுக்குள்ளே போய் உட்காந்து படிக்கிறேன், போவியா? மனசு சுத்தமாக இருந்தால் கடவுள் அங்கே, மனசு அசுத்தமாக இருந்தால் மனசு எப்படி அசுத்தமாகும்? திருடுனாக்கா மனசு அசுத்தமாகும், பொய் சொன்னினா மனசு அசுத்தமாகும், கெட்ட வார்த்தை பேசினா மனசு அசுத்தமாகும், மற்றவங்களுக்கு தீமை பண்ணினா தீங்கு பண்ணினா மனசு அசுத்தமாகும். இது மாதிரி பொய் சொன்னாலும் கெட்ட வார்த்தை பேசினாலும் மற்ற பொருளை திருடினாலும் மற்ற வேலை ஆசைப்பட்டாலும் இது அசுத்தமாயிடும், கடவுள் ஓடி போயிடுவார். அதனால் படிக்கிற காலத்தில் அதனால தான் இங்கே டெய்லி காலையில் மாலையில் ப்ரேயர், அந்த மந்திரங்கள்லாம் வரும். சொல்லும் பொழுது நமக்குள்ளே சக்தி வளரும். சக்தி வந்தால் பியூர் ஆகும். ஹார்ட் பியூரானால் கடவுள் குடியிருப்பார். இதெல்லாம் குரு மகாராஜ் அவனுக்கு சொல்கிறார், நிறைஞ்ச மனசெல்லாம் தூய்மையாக இருக்கணுன்னா நான் அவனுக்கு மந்திர தீட்சை தரேன். மந்திர தீட்சை பல வகையில் தருவாங்க. ஒரு குறிப்பாக ஒரு 4 வகை உங்களுக்கு சொல்கிறேன். ஞான தீட்சை, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மந்திர தீட்சை. ஞான தீட்சை, ஞானம்னா மனசால் நினைக்கிறது. இங்கே இருந்துக்கிட்டே மனசால் ஆஹா என்னுடைய சீடன் பிரகாஷ் அங்கே, நான் சும்மா சொன்ன பிரகாஷ், நீங்கள் பேர் இந்த தப்பாக நினச்சிடாது, என் சீடன் பிரகாஷ் அங்கே இருக்கிறான், அவனுக்கு ஞானம் வரணும், ஆன்மீகம் வரணும், தூய்மையாகணும், அவனுக்கு கடவுள் அருள் புரியணும்னு பிரார்த்தனை பண்ணால் உடனே அவனுக்கு அங்கே சக்தி வரும். எங்கே இருக்கானே தெரியாது. ராமகிருஷ்ணன் நினைப்பார், என்னுடைய சீடன் நரேந்திரன் அங்கே இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும், குடும்பத்தில் இருக்க கஷ்டமெல்லாம் போகணும்னு ராமகிருஷ்ணன் நினைப்பார். அங்கே இருக்கிற அந்த நரேந்திரன் பார்த்துருக்க மாட்டான் ராமகிருஷ்ணரை, இருந்தாலும் மனசால் எங்கேயோ இருந்துக்கிட்டு நினச்சாக்கா அவங்களுக்கு நல்லது நடக்கும். அது என்ன தீட்சை? ஞான தீட்சை. நயன தீட்சை, நயனம்னா கண்ணு. நரேந்திரன் அப்படி தூரத்தில் உட்காந்துருப்பான், ராமகிருஷ்ணன் இங்கேருந்து பார்ப்பார், பார்த்து கண்ணில் அந்த பார்வை மூலமாகவே அவர் மந்திரத்தை செலுத்துவார். செலுத்தினா அவனுக்குள்ளே அந்த மந்திரம் போயிடும். போயிட்டா அவன் மார்பில் இருந்து இதயத்திலிருந்து அந்த மந்திரம் தானாக ஒலிக்கும்.
கிட்ட போய் தொட்டு காதில் வந்து மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனசால் நினச்சாக்க எங்கேயோ இருக்கிறவனுக்கு மந்திர தீட்சை கிடைக்கும், ஞான தீட்சை. எதுக்கு உட்கார வச்சு பார்த்து அவனை கருணையால் அவனுக்கு பார்த்தாக்கா அவன் மனசுக்குள்ளே அந்த மந்திரம் போயிடும். உடனே ராம் ராம் ராமனா ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். காதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணில் பார்த்தா போயிடும். கண்ணுக்கு நயனம்னு பேர். அது நயன தீட்சை. என்ன தீட்சை? அடுத்தது குரு மகாராஜ் நிறைய பேர் கொடுத்துருக்காரு, ஸ்பரிச தீட்சை. ஸ்பரிசனை தொட்டுறது. பல சீடர்களை வந்தோடனே மார்பில் தொடுவார். மார்பில் தொட்டாக்கா அவன் அப்படியே மயக்கம் வந்த மாதிரி வந்து உடனே ராம் ராம் ராமன்னுவான். அவனுக்கு உலகமெல்லாம் மறைஞ்சிடும். கண்ணில் வந்து ஒரு கடவுள் உருவந்தான் தெரியும். எல்லாம் நல்லது மட்டும்தான் தெரியும். போகிற இடமெல்லாம் கடவுளாக தெரியும். தொட்டு மந்திரத்தை உள்ளுக்குள்ளே கரண்ட் மாதிரி பாய்ச்சிடுது. ராமகிருஷ்ணர் கடைசி காலத்தில் நரேந்திரனை வர வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு நரேந்திரன் தலைமையில கை வைக்கிறார். தலைமையில கை வச்சு ஓம் காளி ஓம் காளி ஓம் காளின்றார். ராமகிருஷ்ணருக்குள்ளே அவர் 12 வருஷம் பயங்கரமாக தவம் பண்ணவர், பல வகையான தவம் பண்ணவர். அந்த தவசக்தி, ஆன்மீக சக்தி, எல்லா சக்தியும் ராமகிருஷ்ணர் கையிலிருந்து அப்படியே நரேந்திரன் தலை வழியாக உடம்புக்குள்ளே இறங்குது. அப்படி தொட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நரேந்திரனுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் கை எடுத்த பிறகு அவனுக்குள்ளே ஒரே சந்தோஷம், ஒரே பொங்குது. தான் ரொம்ப தூய்மையாயிட்டோம், நிறைய சக்தி வந்துடுச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நரேந்திரனுக்கு. இந்த பக்கம் ராமகிருஷ்ணர் அழுகுறார், கண்ணில் தண்ணி வருது. அப்பா நரேந்திரா, எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா. நான் இப்போ ஓட்டாண்டி ஆகிட்டேன். என்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது, சக்தி எதுவுமே கிடையாது. எல்லா சக்தியும் உனக்கு வழங்கி விட்டேன். அதை கொண்டு உலகத்திற்கு நன்மை செய். ஸ்பரிச தீட்சை, தொட்டு தீட்சை தர்றது. காதில் ஒன்றும் சொல்லலை. கடைசியாக மந்திர தீட்சை. இப்போ நம்ம ராமகிருஷ்ண மடத்து சுவாமிங்கெல்லாம் வராங்க, வந்து எல்லாத்துக்கும் தீட்சை தராங்க. அது மந்திர தீட்சை. மந்திர தீட்சைனா ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பாட்டு பாடுறீங்க இல்லையா, ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய பாடுறீங்க இல்லையா, அது ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாயன்றது தான் ராமகிருஷ்ணருக்குள்ள மந்திரம். சுவாமி விவேகானந்தர் பிரேம் பண்ணது. ஸோ இந்த மந்திர தீட்சை அப்போ வேற ஒரு மந்திரம் கொடுப்பாங்க. கௌதமானந்தஜி மந்திர தீட்சை கொடுத்தார். அப்படி நிரஞ்சனுக்கு வந்த உடனே தொட்டு மந்திரம் கொடுக்குற மாதிரி ராமகிருஷ்ணர் இன்னொன்று பண்ணுவார். ரொம்ப தூய்மையான அத்தியந்த சீடருக்கு நாக்கை நீட்டு சொல்லி நாக்கில் அந்த மந்திரத்தை எழுதுவார். அது மாதிரி நிரஞ்சனுக்கு நாக்கில் மந்திரம் எழுதுகிறார். மந்திரம் எழுதிட்டு ஒரு 2-3 வாட்டி சொல்லு அப்படின்வார். அவன் அந்த மந்திரத்தை சொல்லுவான். சொல்ல ஆரம்பித்தவனால நிப்பாட்ட முடியல. உதாரணத்துக்கு ராம் ராம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, அப்படியே சொல்லிகிட்டே இருக்கான். ராம் 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 ராம்னு. சரி வீட்டுக்கு போப்பான்றாரு. வழியெல்லாம் ராம் 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 ராம்னு போகிறான். வீட்டில் போகிறான், படுக்க போகிறான், வைக்க போகிறான், சாப்பிட போகிறான். எங்கே போனாலும் அந்த ராம் ராமன்ற மந்திரம் நிற்கவே இல்லை. நெஞ்சுக்குள்ளே வந்துனே இருக்குது, வாயில் வந்துனே இருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படியே மின்னல் இருக்க மாதிரி இருக்குது, மின்மினி பூச்சி மின்ற மாதிரி இருக்குது. 3 நாள் பார்க்குறான், சாப்பிட முடியல, தூங்க முடியல. எப்போ பார்த்தாலும் அந்த கடவுளுடைய பெயர் அந்த நாமம், அந்த மந்திரம் மனசில் வந்துனே இருக்கு. 3ஆவது நாள் ஓடி வரான், குரு மகாராஜே என்கிட்ட அந்த மந்திரத்தை எடுத்துக்கோங்க, என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவங்கள அவர் மார்பில் தடவி கொடுக்குறாரு நார்மலாக. இது மாதிரி தன்னுடைய அத்தியந்த சீடர்களுக்கு அவர் க்ளோஸாக வந்து மந்திர தீட்சை கொடுப்பார். அப்போ சொல்வார், அப்பா நீ வந்து போன ஜென்மத்தில் ராமருடைய அம்சமாக பிறந்தவன். சின்ன வயசில் அடிக்கடி வில்லம்பலம் வச்சு விளையாடுவானா. மகாராஜ் பேசும்போது சொன்னார் அது. ஆக ராமருடைய அம்சமாக பிறந்தவன். அப்படி இன்னொரு விஷயம், இந்த மந்திரம் போடுற விஷயத்தப்ப ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு பிரச்சனை, நீ போய் மந்திரம் போடணுன்னு யாரும் நிரஞ்சனுக்கு சொல்லியிருக்காங்க. நிரஞ்சனா அங்கே போகிறான். அங்கே போய் பார்க்குற அந்த வீட்டுக்காரர் பெரிய கோடீஸ்வரர். அவர் சொல்கிறாரு, அப்பா தம்பி நீ நல்ல மந்திரமாக போடுப்பா, நான் 18 வருஷமாக தூங்கலைப்பா, தூக்கம் வர மாட்டேங்குது.
கோடி கோடியாக சொத்து இருக்குது, பெரிய பெரிய பங்களா இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாரு, 18 வருஷமாக தூங்கலப்பா, என்ன நோயின்னு தெரியல, நீ மந்திரம் போட்டால் சரியாகும். அப்படி அந்த கோடீஸ்வரர் 18 வருஷமாக தூக்கமே வரலன்னு அழுதுகிட்டு சொன்னது இவன் மனசு என்னமோ பண்ணுது. உடனே இவன் நிரஞ்சன் அவனுக்கு தெரிஞ்ச மந்திரமெல்லாம் பண்ணுறான், அவருக்கு சரியாக போகுது. அதுக்கு பிறகு தூங்க ஆரம்பிச்சிடுறார். அவருக்கு ஒரே சந்தோஷம், உனக்கு என்னப்பா எவ்வளோப்பா வேணும், பொண்ணு பொருள் எல்லாம் வாரி தரேன், எடுத்துக்கோ பண்ணு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆனால் நிரஞ்சன் இந்த இன்சிடெண்ட்டை மனசில் திரும்பி திரும்பி பார்க்குறான். எவ்வளோ சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ உங்களுக்கு ஒரு 3 நாள் தூக்கமே வரல அப்படின்னாக்க என்ன பண்ணுவேன்? நம்மளுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிடும். 3 நாள் தூங்கலைனாக்கா எப்படி இருக்கும்? அவன் 18 வருஷமாக தூங்கல, அந்த நோயை குணப்படுத்துகிறான். ஆனால் குரு மகாராஜ் சொல்கிறாரு, நீ பேய் பிசாசு ஆவியெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய். நீ பொழுதன்னைக்கும் ஆவி ஆவி ஆவின்னு நினச்சிட்டு இருந்தீன்னா நீ ஆவியாக தான்டா அலைவ. நீ இந்த விஷயத்தை விட்டுடு, இனிமேல் நீ கடவுளை நினை அப்படின்னார். அதுக்கு பிறகு தான் குரு மகாராஜ் வந்தால், குரு மகாராஜ் நாக்கில் மந்திரம் எழுதினார், அவனுக்குள்ள மாற்றம் நிகழ்ந்தது. அதுக்கு பிறகு குரு மகாராஜ் அடிக்கடி வர ஆரம்பிக்கிறார். ஆனால் அவங்க வயசான அம்மாவை காப்பாற்றுறதுக்காக வேலைக்கு போக வேண்டியிருந்தது. வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். ஒரு சாயப்பட்டறையில் வேலைக்கு போகிறான். ஆனால் குரு மகாராஜ் அவன்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாரு, நீ எதுக்குப்பா வேலைக்கு போகிற? நீ வேலைக்கு போகிறனாலே எனக்கு பிடிக்கலப்பா. நீ ஆண்டவனை அறிவதற்காக, மற்றவர்களுக்கு சொல்வதற்காக பிறந்தவன். நீ காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக, புள்ள குட்டிக்கு கவனிக்கிறதுக்காக, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ பிறக்கலப்பா. என்ன மகாராஜ் சொன்னார், ஈஸ்வர கோட்டியில் நிரஞ்சன் ஒருத்தர் அப்படின்னு சொன்னார். உடனே நிரஞ்சன் சொல்கிறான், இல்லை இங்கே வயசான அம்மா வீட்டில் தனியாக இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றணும், அதுக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன்னு. சரி சரி, எனக்கு தெரியும், தாயை நல்லா கவனிக்கணும். தாய் நமக்கு குரு, பரமகுரு. தாய் தாய் பிரம்மத்துக்கு சமமானவள், பிரம்மமயி. அதனால் நான் உன்னை தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு நேரம் கிடைக்கும்போது இங்கே வந்துடு அப்படின்னு சொல்லுவார். அப்போல்லாம் அவர் அதே மாதிரி கொஞ்ச நாளில் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு குரு மகாராஜ்கிட்டையும் வந்து தங்கிடுவார். குரு மகாராஜ் என்ன பண்ணுவார், அவங்க சீடர்களை விவாதம் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். ஒரு முறை சீடர்கள் 4-5 பேர் சேர்ந்து விவாதம் பண்ணுவாங்க. நம்ம நினச்ச எது வேணாலும் சாதிக்க முடியுமா? இல்லைக்கிட்டி நம்ம விதி, என் விதிப்பா நான் என்னப்பா பண்ண முடியும், விதி எப்படி போதோ அப்படி தானே நான் போனோம், அப்படி தானே சொல்லுவான். இல்லை நான் சாதித்து காட்டுவேன், நான் உழைச்சி இப்படி நான் வெற்றி பெற்று காட்டுவேன் அப்படின்னாக்கா போடப்படாவும் விதி எப்படி இருக்கு அப்படி தானே போகிறேன். நம்ம சுய சங்கல்பத்தினால வெற்றி பெற முடியுமா? இல்லை விதி விட்ட வழிதான் நம்ம போயாகணுமா? விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு முடிவுக்கு வரலை. கடைசியில் குரு மகாராஜ் வந்து விளக்குறார், ரெண்டுமே உண்மை. எப்படின்னாக்கா அவர் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார். ஒரு 4 மீட்டர் கயிறில் ஒரு பசுமாடை கட்டியிருக்கேன். ஆப்படித்து கயிறில் பசுமாட்டை கட்டிட்டாங்க. அந்த கயிறுலேருந்து 4 மீட்டர். அந்த பசுமாடு அந்த சுற்றி வந்தால் எவ்வளோ தூரம் தான் போக முடியும்? அந்த 4 மீட்டர் ஆரம், அந்த அளவுக்கு தான் சுற்றி. ஆனால் அதுக்குள்ளே ஃப்ரீடம், அந்த 4 மீட்டர் கயிற்றுக்குள்ளே எப்படி வேணாலும் ஓடியாடி விளையாடலாம், எவ்வளோ புல் வேணாலும் மேயலாம், படுத்து தூங்கலாம், புரளலாம். ஆனால் அந்த 4 மீட்டர் தாண்டி வெளியில் போக முடியுமா? முடியாது. அதனால் நான் சுதந்திரமானவன், சுய சங்கல்பத்தினால் நான் வெற்றி பெறுவேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னா எல்லாம் பண்ணுவடா. அந்த 4 மீட்டருக்கு மேலே உன்னால் போக முடியாது. அந்த 4 மீட்டருக்கு மேலே போக முடியாதுன்றது விதி. ஆனால் 4 மீட்டருக்குள்ளே நீ ஓடியாடி விளையாடலான்றது உன்னுடைய சுய சங்கல்பம்.
ஆனால் நீ கடவுள் மேலே ஜெபம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தினாக்கா கடவுளாக பார்த்து பிரியப்பட்டு, ஆஹா இவன் நல்ல பக்தனாக இருக்கானே, இவன் 4 மீட்டர் கைத்தை ஒரு 8 மீட்டராக மாற்றலான்னு சொல்லி கொஞ்சம் பெரிய கயிறை கட்டி விடுவார். நீ இன்னும் கொஞ்சம் தூரமாக போய் விளையாடலாம், மேயலாம். இன்னும் பக்திமானாக இருந்தால் என்ன பண்ணுவார், சில நேரத்தில் கழுத்துலேருந்து கயிறையை கழட்டி விட்டுடுவார். அப்போ எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். ஆக ஜெபம் பிரார்த்தனை கடவுளை மட்டுமே சார்ந்து வாழ்ந்தால் கயிறு கழட்டி விடுவார். நம்ம நேராக புல்லு மேய்ஞ்சின்னு இருக்க மாட்டோம், நேராக கடவுளுடைய திருவடியில் சென்று சேர்ந்து விடுவோம் அப்படின்னு குரு மகாராஜ் அழகாக சொல்வார். எது சுய சங்கல்பம், எது விதி அப்படின்றது. ஆக நிரஞ்சன் இப்படி கடைசி காலத்தில் குரு மகாராஜுக்கு வந்து சேவை செய்வார். குரு மகாராஜ் ஃபஸ்ட்டு ஷியாம்புக்கூரில் இருப்பார். ஷியாம்புக்கூரில் வினோதினி அப்படின்ற ஒரு நடிகை ராமகிருஷ்ணரை பார்க்கணுன்னு ஆசைப்படுவா. அவள் கிரீஷ் சந்திர கோஷ் ட்ராமாவில் சைத்தன்ய மகாபிரபுவா வேஷம் போட்டவ. அங்கேயே குரு மகாராஜ் போய் பார்த்துருப்பார், அவளை ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார். ஆக வினோதினி பார்க்க வந்த உடனே அங்கே நிரஞ்சன் குரு மகாராஜுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில் காவலாளி மாதிரி குச்சி வச்சு நிற்பான், தலையில் முண்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு. இந்த பொம்பளையை பார்த்த உடனே, குரு மகாராஜ் பார்க்க நான் அனுப்பப்பட மாட்டேன், நீ எல்லாம் வெளியில் போயிடு. அப்புறமேல போய் சொல்லும் பொழுது இன்னொரு டிவோட்டி காளிபத கோஷ் அவர் என்ன பண்ணுவார், வினோதினிக்கு ஒரு இங்கிலீஷ்கார மாதிரி மேக்கப் போடுவார். அவள் ட்ராமாக்காரி தானே, தொப்பி கிப்பியெல்லாம் வச்சு ஹிப்பியெல்லாம் வச்சு பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டு அந்த காளிபத கோஷ் இந்த ஆம்பளை வேஷத்தில் வினோதினியை கூப்பிட்டு போவார். இப்போ நிரஞ்சன் வந்து பார்ப்பான். காளிபத கோஷ் குரு மகாராஜுக்கு நெருங்கிய சீடர். இப்போ நிரஞ்சன் கேட்பான், யார் அதுன்னு. இவங்க அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க, குரு மகாராஜ் பார்க்குறதுக்காக வந்திருக்காரு, என்னோடய ஃப்ரெண்டு பேர் இப்படின்னு ஒரு ஆம்பளை பேர் சொல்லுவார். சரி சரி போகலாம் அப்படின்னு விட்டுடுவான். உள்ளே போய் குரு மகாராஜை சொன்ன உடனே குரு மகாராஜ் வந்து சிரிப்பார், ஆனால் பாராட்டுவார். ஒரு குருவை பார்க்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்துருக்கேன். எதனால் பார்க்கணுன்னு வேஷம் போட்டு வரணுன்னு ஆசை வந்தது, குருவை சந்திக்க வேண்டும். ஆக குருவை சந்திக்கிறதுக்கு இத்தகைய ஒரு ஆர்வம் வேண்டும். அதே போல் இதுக்கு அடுத்தது அவரை காசிப்பூர் தோட்டத்துக்கு மாற்றுவாங்க. காசிப்பூர் இயற்கை சூழ்நிலையில் அவர் தங்கணுன்ட்டு. காசிப்பூர் மடம் ரொம்ப பெரிய மடம். போனவன் அங்கே செகண்ட் இயர்லாம் ஒவ்வொரு வருஷமாக போகிறாங்க, பாலிடெக்னிக்கில் பார்த்துருப்பாங்க. அந்த காசிப்பூர்லேயும் இதே மாதிரி ராமச்சந்திர தான் அவருடைய நெருங்கிய சீடர் வருவார், பார்க்க விட மாட்டார். கடைசியில் குரு மகாராஜை கூப்பிடுவார். அது மாதிரி கிரீஷ் சந்திர கோஷுடைய தம்பி அத்துல்னு ஒருத்தர் வந்து பார்க்கணுன்னுவார், நிரஞ்சனை விட மாட்டார். அப்போ குரு மகாராஜே சொல்லுவார், அத்துல்லை கூப்பிட்டு வா, அவர் எனக்கு நாடி பிடிச்சி பார்ப்பார், கரெக்டாக சொல்வார்னு. அப்புறம் இவர் போய் கூப்பிடுவார். அப்படி பக்தர்கள் உள்ள மறிந்து செய்ய வேண்டியது குரு மகாராஜ் செஞ்சிட்டே இருப்பார். அங்கே தான் ஒரு அழகான இன்சிடென்ட் சொன்னார் மகாராஜ். அங்கே ஷிஃப்ட் போட்டுக்கிட்டு சீடர்கள்லாம் குரு மகாராஜுக்கு சேவை பண்ணிகிட்டு இருந்தாங்க. காசிப்பூர் தோட்ட மாளிகை மாடியில் ராமகிருஷ்ணர் தங்கியிருந்தார். கீழே சாரதம்மா சின்ன ரூமில் தங்கி சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க சீடர்களுக்கும் குரு மகாராஜுக்கும். ராமகிருஷ்ணரால் நடக்க முடியாதுன்றதில்ல, கட்டிலில் புரண்டு கூட படுக்க முடியாது, அவ்வளோ சிக்காக இருந்தார். தொண்டையில் கேன்சர், இப்படியே மெலிஞ்சு போயிருந்தார். என்னை திருப்பி படுக்க வைப்பான்னு சொல்லி சீடர்கள் வந்து திருப்பி படுக்க வச்சாதான் உண்டு. 1க்கு 2 கூட வெளியில் எழுந்து போக முடியாது. லாட்டு மகாராஜ் என்ன சொன்னார், நானும் உங்கள் தோட்டி இருக்கேன் குரு மகாராஜ், எது இருந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன்னு பேன் வச்சு 1க்கு 2க்கெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த அளவு நகர முடியாமல் படுத்துட்டு இருந்த குரு மகாராஜ் ஒரு நாள் மாலையில் இருட்டுற நேரம் நிரஞ்சன் மகாராஜும் இன்னும் ஒரு சிலர் சேர்ந்து அங்கே தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஈச்ச மரத்தில் பானை கட்டி வச்சுருக்காங்க பதநீருக்காக. ஆக இருட்ட போதுரா, இருட்டுறதுக்குள்ளே நம்ம ஈச்ச மரத்தில் ஏறி அந்த பதநீர் கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு ஈச்ச மரத்துக்கு போகிறாங்க. புரண்டு கூட படுக்க முடியாத குரு மகாராஜ் எழுந்து திபு திபுன்னு படிக்கட்டெலாம் மரப்படிக்கட்டது எழுந்து தடன்னு ஓடி வர்றார். என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி சாரதம்மா வெளியில் வந்து பார்க்குறாங்க. குரு மகாராஜ் ஓடுறார்.
சாரதாம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இவர் புரண்டு கூட படுக்க முடியாது, 1க்கு 2 கூட போக முடியாது, இவர் எங்கே எந்த திப்பு நோடுற. மேலே ரூமில் போய் பார்க்குறாங்க, அங்கே இல்லை, அவர் தான் ஓடி போயிட்டார். மாதிரி சாரதாம்மாவுக்கு ஒரே குழப்பம். திருப்பி சமைக்க போயிட்டேன். திருப்பி கொஞ்சம் நேரத்தில் சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா இவர் மேலே ஏறி ரூமுக்குள்ளே போய் திருப்பி அப்படி படுத்துக்கிறார். உடனே சாரதம்மா மேலே வந்து குருமார்கிட்ட கேட்குறாரு, ஏனுங்க உங்களுக்கு தான் புரண்டு கூட படுக்க முடியாது, எங்கே ஓடுனீங்க, நான் பார்த்தனேன். ஓ நீ பார்த்துட்டியா, யாருக்கும் சொல்லாத. நிரஞ்சனும் மற்றவங்களும் நம்ம குழந்தைங்க ஈச்ச மரத்தில் பதநீர் எடுக்க போனாங்க. அங்கே ஒரு கருநாகம் சுற்றிட்டு இருந்துச்சு மேலே. இவங்க பதநீர் எடுக்க போயிருந்தால் அவங்கள ஒரு போட்டிருக்கோம். அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. கட்டில் படுத்திருக்காரு, கீழே பசங்க பதநீர் எடுக்க போகிறாங்க, மரத்தில் ஏற போகிறாங்கன்னு தெரியுது. அந்த மரத்தில் ஒரு பாம்பு இருக்கிறதும் தெரியுது. ஆனால் அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. அதனால நான் ஓடி போய் அந்த நாகப்பாம்புட்ட சொன்னேன், கருநாகத்திட்ட இனிமேல் இந்த பக்கம் வராதுன்னு சொல்லி மிரட்டி அதை துரத்திட்டு வந்தேன். என் குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? வீடு வாசலை விட்டுட்டு வந்து நமக்காக இங்கே வாழ்க்கையை செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? இது கேட்டு சாரதம்மா ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்கும் சொல்லுவாங்க, அது பெரிய ஏரியா காசிப்பூர் தோட்டத்தில், இன்றைக்கும் பாம்பு வராதான். அக்கம் பக்கத்தில் பாம்பு இருக்கும். இன்னும் குருமராஜ் அன்னைக்கு சொன்னதுனால இன்றைக்கு வரலும் கூட அங்கே எந்த பாம்பும் வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி சீடர்கள்லாம் சேர்ந்து குருதேவரையும் சாரதாம்மாவையும் கவனிக்க, ராமகிருஷ்ணரை இவங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்து இவங்களுடைய உலகியல் வாழ்க்கையும் காப்பாற்றி இவங்களை பாதுகாக்க இவ்வளோ விஷயம் நடக்குது. நம்மளை குருமராஜ் இறுதி காலம் வருது, மகா சமாதி அடைந்து விடுகிறார், மறைந்து விடுகிறார். அவருடைய உடலை காசிப்பூரில் இருக்க ஸ்மஷான் சுடுகாட்டில் எரிக்கிறாங்க. எரித்து முடித்த பிறகு நிரஞ்சனும் ராமகிருஷ்ணானந்தர் சசி மகாராஜை சேர்ந்து அந்த சாம்பல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பானையில் போட்டு அதை வழிபாட்டுக்கு வச்சுக்கணும்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்போ விவேகானந்தர் கூட திட்டுவார், நம்ம ராமகிருஷ்ணர் சொல்லி கொடுத்த உபதேசங்களை மனசில் வச்சு வாழணுண்டா, சும்மா இதை வச்சு நம்ம பூஜை பண்ணி பாட்டு பாடி பஜனை பண்ணக்கூடாது அப்படின்னு சும்மா அவங்களுடைய பக்தியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இருந்தாலும் ராமகிருஷ்ணானந்தரும் நிரஞ்சனும் சேர்ந்து அதை எடுத்துக்கொண்டு போய் பலராம் போஸ் அவங்க வீட்டில் பாதுகாப்பாக வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் ராமச்சந்திரர் பெரிய பணக்காரர். காங்கூர் காட்சியில் அவரது பெரிய பண்ணை வீடு இருக்குது. அவர் சொல்கிறார், டேய் நீங்களாம் சின்ன பசங்க என்ன பண்ண போகிறீங்க, கொடு, நான் போய் எங்கள் தோட்டத்தில் ஒரு கோயில் கட்டிடுறேன், அதை வச்சு ராமகிருஷ்ணன் நான் பூஜை பண்ணுறேன். இந்த பசங்கள்லாம் பயப்படுறாங்க, என்னடா குருமராஜ் நம்பியே வாழ்ந்தோம், ஆனால் இந்த அஸ்தியை அவர் கொண்டு போகிறேன்னு சொல்கிறாரு. இன்னும் என்ன பண்ணாங்க, யாருக்கும் தெரியாமல் எல்லா அஸ்தியும் வேறொரு பனைக்கு மாற்றிட்டு இந்த ஒரிஜினல் பனையை சும்மா தம்மா தோண்டு வச்சு வேறு சாம்பலை போட்டு பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் வந்த பிறகு இதுதாங்க அதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இதெல்லாம் கொண்டு போய் தோட்டத்தில் வச்சு அவர் ராமகிருஷ்ணர் கோயில் கட்டிட்டார் காங்கூர் காட்சியில். யோக தியானம் இன்றைக்கி அது பெரிய மடம். ஆக இப்படி குருதேவர் மறைஞ்ச பிறகு இவங்க ஒரு பாழடைஞ்ச வீட்டில் தவ வாழ்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் யோகானந்தர் விவேகானந்தர் நிரஞ்சன் எல்லாம் சேர்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ளே பேசுகிறேன், டேய் ராமகிருஷ்ணன் நம்மளை பாதுகாத்துட்ருக்காரா, நம்ம செக் பண்ணணும், இன்றைக்கெல்லாம் சாப்பாடு செய்யக்கூடாது, நம்ம தியானத்திலேயே இருக்கணும், ராமகிருஷ்ணர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவராக வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்கட்டும், அப்போ தான் சாப்பிடணும், நம்ம விக்ஷைக்கும் போகக்கூடாது சொல்லி எல்லாம் ஆளாளுக்கு மூலையில் சதர் எடுத்து தலையெல்லாம் மூடி தியானத்தில் உட்காந்துடுறாங்க, ஜபத்தில் உட்காந்துடுறாங்க. பகலெல்லாம் போகுது, சாயந்தரமும் போகுது, நைட்டு 10 மணி 10:30 மணி 11 மணி ஆச்சு. யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. சாமி சாமின்னு போய் திறக்கிறாங்க. பார்த்தா ஒருத்தர் 2-3 கூடையில் மூங்கில் கூடையில் என்னமோ எடுத்துகிட்டு வர்றாரு. இவங்க கேட்குறாங்க, என்னங்க அதுன்ட்டு. இந்த லாலா பாபு கிருஷ்ணர் கோயிலில் இன்றைக்கி பூஜை பண்ணாங்க,
உங்களுக்கு சாப்பாடு பலகாரமெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு 2 பெரிய கூட நிறைய சாப்பாடு ஸ்வீட்டெல்லாம் இருக்குது. அவர் கொடுத்துட்டு போயிட்டார். உங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா குரு மகாராஜ் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அது குரு மகாராஜ் படைச்சிட்டு சாப்பிட்றாங்க. இப்படி குரு மகாராஜுடைய காக்கும் கரங்கள் சீடர்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு பிறகு இவர் காசிக்கு போகிறாரு. காசியில் இருக்க இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு தீட்சை கொடுக்குறாரு. அங்கே சேவை பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவர்கள்லாம் சேர்ந்து அங்கே ஆரம்பித்த சேவாசிரமம் இன்றைக்கி பெரிய மடமாக இருக்குது. சுவாமிஜி அங்கே வந்து தங்கியிருக்கும்போது சுவாமிஜிக்கு பணிவிடை பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இவர் ஹரித்வாரில் போய் தவம் பண்ணி நம்ம அங்கேயே செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு சாரதாம்மாட்ட போகிறாரு. கடைசி காலத்தில் சாரதாம்மா, நான் அதுமாதிரி ஹரித்வாரில் போய் கங்கை கரையில் தங்கி தவ வாழ்க்கை மேற்கொள்ள போகிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாரதாம்மா நல்லா இருப்பான், நீங்கள் எனக்கு சாப்பாடை ஊட்டி விடுங்க, கடைசியாக நான் உங்கள் கையில் சாப்பிடணும். சாரதாம்மா சாப்பாடு பிசைஞ்சு சாப்பாடை ஊட்டுறாங்க. அதை சாப்பிட்டு அழுதுகிட்டு சாரதாம்மாட்ட விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேராக ஹரித்வாரில் போய் கங்கை கரையில் தங்குறாரு. அங்கே வேறு 2-3 பேர் வராங்க. சுவாமிஜி உங்களுக்கு நான் டெய்லி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு குருதேவர் இருக்கிறார், நீங்கள் யாருக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருந்து அவர் கடைசி காலத்தில் கொஞ்சம் நோயெல்லாம் வந்து அங்கே சமாதி ஆகிறார். குரு மகாராஜுடைய அருள் கிடைக்கிறது. 1904 அவர் அங்கே மறைந்து விடுகிறார். இப்படி குருதேவருடைய ஒவ்வொரு சீடர்களும் அற்புதமான வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து சமுதாயத்திற்கு சேவை செய்து குருதேவர் பாதத்தை அடைந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் வழியை காட்டி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை குருதேவர் திருநாமம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணம். மாணவர்களுக்கு நல்லதொரு கருத்துக்களை சொற்பொழிவுகளாக ஆற்றி நமக்கு இறையருள் பெற்றுத்தந்த சுவாமி தத்பரபானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கு பணிவுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விழாவின் நிறைவாக நிரஞ்சனானந்தர் ஜெயந்தி நன்னாளில் தனது சொற்பொழிவுகள் மூலம் அவருடைய அருளை நமக்கு பரிபூரணமாக பெற்றுத்தந்த நம் சுவாமிஜி பெருமக்களுக்கும், நம் உயர்நிலைப் பள்ளி காப்பாளர் மகாராஜ் அவர்களுக்கும், பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் விழாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவின் நிறைவாக ஜெய். जय श्री गुरु महाराज की, जय श्री महामाये की, जय श्री स्वामी जी महाराज की, जय श्री स्वामी ब्रह्मानंद महाराज की, जय श्री स्वामी रामकृष्णानंद महाराज की, जय श्री स्वामी निरंजनानंद महाराज की, जय श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माई की, जय श्री सिद्धिविनायक मूर्ति की जय।